ஹாய் ஹலோ வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னாக்கா டின்னருக்கு வந்து ஒரு சைட் டிஷ் அதான் ரெடி பண்ண போகிறோம். என்னன்னாக்கா காடை. காடை வந்து கொஞ்சம் கிரேவியாக செமி கிரேவியாக பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேன். முதல்ல காடையை உள்ளே போட்டு அவருக்கு ஒரு ஆயில் பாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். மீட் வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா செமையாக வாஷ் பண்ணி வச்சிருக்கு. இன்னொன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரியா? இப்போ இதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, வெறும் சின்ன வெங்காயம் உரலில் வந்து நசுக்கி வச்சுருக்கிறேன். இது என்ன தூள்னாக்கா மிளகு, சீரகம், சோம்பு, இது மூணையும் மிளகு, சீரகம், சோம்பு இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கு, அதுவே காரம், அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே மிளகாத்தூள் போடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான், அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு காடை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரே வாசனையா இருக்குது. செய்யறது யாரு? சூப்பரா இருக்கு நிஜமா. காடை கிரேவி செமையாக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை, சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.